மக்களே நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா? இந்த சீசனில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்களுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. சொல்லப்போனால் பிக் பாஸையே எதிர்த்து பேசுகிறாங்க. பிக் பாஸே தப்புன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்களை எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று நடக்குது. அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போடுவாங்க. அந்த 1000 பேரில் வந்து அந்த 20 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க இம்ப்ரெசிவாக இருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி அவங்களோட லைஃபுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உள்ளே வந்த கண்டஸ்டண்ட்டுங்க எல்லாருமே இந்த பிக் பாஸே சரியில்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே சரியில்லை, பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோவே கிடையாது, இதுலேருந்து நான் வெளியே போயிடுறேன், அவர் சொன்னதான் நான் கேட்கணுன்னு ஒரு அவசியமும் கிடையாது, அந்த டீமுங்களும் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விமர்சனங்களை அப்படியே வெளிப்படையாக வந்து வச்சிட்டு இருக்காங்க. நிஜமாக அதை ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி சீசன்கள் கூட நான் பார்த்துருக்கேன். ஏதோ கோவத்தில் 1-2 வார்த்தைகள் வந்து விடுவாங்க, இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்து கேட்பாங்க. ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தரும் வார்த்தையை விடுறாங்க. ஸோ அதெல்லாம் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நேற்றுக்கு எஃப்ஜே அப்படின்ற ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பாட்டு பாடுறார். அந்த சாங்கோடைய லிரிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஏட்ட பரப்புறது பிக் பாஸோட கலாச்சாரம், அதுக்கு நீ பண்ணலாமடா விபச்சாரம் அப்படின்றார். இது எவ்வளோ பெரிய அஃபென்சிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து ஒரு பாட்டு அப்படிங்கிறத பாடுறாரு, ஓகே தான். அந்த இடத்துல பிபி அப்படிங்கிறதையும் போட்டார், விபச்சாரம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையும் போட்டாப்புல. இதை விட மோசமாக ஒரு கண்டஸ்டண்ட்டுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பிக் பாஸையே குறை சொல்ல முடியாது. இது எஃப்ஜே பண்ணது. இரண்டாவது ஆதிரை. நேற்றுக்கு தலை டாஸ்க் 3 வந்து நடைபெற்றது. அதில் துஷார் வெற்றி பெற்றார், அவர் தலைவராகவும் ஆயிட்டார். ஆனால் ஆதிரையால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் வந்து வெற்றியே பெறலை, தலைவராகவும் ஆகலை, அப்படி இருக்கும்போது நான் ஏன் மாஸ்க்கை போட்டுட்ருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக பண்ணுவார், ஓகேங்களா? அதுக்கு வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் ஆதிரை அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமே சரியில்லை, பிக் பாஸே சரியில்லை, நம்மளை மட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கல்ல, அவங்க ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல, இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், நான் என்னாலலாம் போடவே முடியாது, இது என்ன நடந்துகிட்ருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ஷோவா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை அவர்கள் வந்து பிக் பாஸையே எதிர்த்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிஜமாகவே லிட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதுக்கான அர்த்தம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவங்க மாஸ்க்கை போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து கம்பல்சரி இருக்கும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளை விட்டுட்டாங்க. நிறைய கண்டஸ்டண்ட்டுக்கிட்டையும் போய் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் அதை அக்செப்டும் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இது மிஸ்டேக் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்கள் தரப்பு நியாயம் இருக்குன்னா நியாயத்தை கேளுங்க. உடனே மொத்த ஷோவையும் நீங்கள் வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுக்காக உள்ளே விட்றாங்கன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக தெரியல. மூன்றாவது நந்தினி செல்ஃப் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க நேற்றுக்கு, ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்ன ரீசன் எத்தனையோ ரீசன் சொல்லி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் போட்டு கழுவி வந்து ஊற்றுறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்டர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் ஷோ என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷோனா என்ன, அதில் என்ன நடக்க போகுது, என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்காம கேட்காம புரிஞ்சிக்காமல் அவங்க ஒன்றும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்களை பார்க்காம வந்திருக்க மாட்டாங்க. சான்ஸு கேட்டு உள்ளரையும் வந்தாச்சு. உள்ளரை வந்ததுக்கப்புறம் நீ என்ன அப்படி பேசுகிற, நீ என்ன இப்படி பண்ணுற, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு ஒரு சக்தி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உங்களுக்கு இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலையே கிடையாது. பட் இந்த மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து வெளியே போயிருந்துருக்கலாம். அதுக்காக வந்து இது வந்து ஒரு ஷோவே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசுகிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து கூப்பிட்றாங்க. இவங்க தாச்சு பூச்சின்னு கத்துனாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் உள்ளர கூட்ட ஒரு மனுஷன் வந்து பேசுகிறாப்புல. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கும்பொழுது அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, இங்கே ரியாலிட்டியே ஒன்றுமே இல்லை, ஆனால் இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை கேட்டோடனே பிக் பாஸ்க்கே ஒரு பெரிய ஷாக்கு. அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் எந்த விதத்துலையும் வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தார். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறதே ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட்டிங்கும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இத்தனை சீசனாக வந்து நடந்துகிட்ருக்கு. நாட் ஒன்லி தமிழ், தெலுங்கில் நடக்குது, கன்னடத்தில் நடக்குது, மலையாளத்தில் நடக்குது, இங்கிலீஷில் நடக்குது, ஹிந்தியில் நடக்குது. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ சீசன்கள் எத்தனையோ மொழிகளில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ரியாலிட்டியே கிடையாது, இது ஒரு ரியாலிட்டி ஷோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நந்தினி சொன்ன உடனே பிக் பாஸ்க்கு வந்து நிஜமாக ஹர்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக கோவம் வந்திருக்கும். ஸோ அப்படி வந்ததின் காரணமாக நந்தினியை தூக்கி கிளம்புமா நீ அப்படின்னு எதுவுமே பேசலைங்க. நீங்கள் எபிசோடில் என்ன பார்த்தீங்களோ அதுதான் பிக் பாஸோடைய கான்வர்சேஷனே. வேறு எதுவுமே அவங்க கட்டு பண்ணல, எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் அப்படியே தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்க இருந்தாங்கன்னா பிக் பாஸை மொத்தமாக நார் அடிச்சிருவாங்க. இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னை செருப்பாலே அழிச்சுக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணிட்டார். இடது பக்கம் கதவு இருக்குது, திறந்துட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். நந்தினி வந்து கிளம்பிட்டாங்க. 4வது ரம்யா.
நேத்திக்கு நந்தினி அவர்கள் ஒரு ருத்ரதாண்டம் ஆடினாங்க இல்லையா? அந்த நேரத்தில வந்து ரம்யா அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. ரம்யாவ பார்த்து பயங்கரமா திட்டுறாங்க நந்தினி அவர்கள். ஸோ, அதனால வந்து ரம்யா அவர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. "இங்க பாருங்க, உங்கள நான் ஒரு அம்மா மாரி தான் வந்து பார்த்துட்டுருக்கேன். ரொம்ப அழகா தான் உங்கள பார்த்துட்டுருக்கேன். ஆனா நீங்க வந்து என் மேலேயே சந்தேகப்படுறீங்க. என்னுடைய அன்பு மேலேயே நீங்க சந்தேகப்படுறீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு நந்தினி" அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்றாங்க. "இல்ல லொல்ல" அப்படின்னு சொல்லி நந்தினி சொன்ன உடனே ரம்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. "இப்ப என்ன? நீங்க மட்டும் தான் அன்பு உண்மையா வச்சிருக்கீங்களா? நீங்க மட்டும் தான் அனாதையா? நானும் அந்த அனாதை மயிரு தான்" அப்படின்றாங்க. அவங்களே சொல்றாங்க, "அனாதை மயிரு தான் நானும். அப்படி இருக்கும்போது அன்புனா என்ன? சாப்பாடுனா என்ன? எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அப்படி நான் பேக்காய் இருந்து இந்த ஷோவில் வின் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இது ஒரு ஷோவே கிடையாதுன்ற லெவலுக்கு வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? சம்பவம் நம்பர் 5. கம்ருதீனுக்கும் சம்பரிநாதனுக்கும் நேற்று நைட்டு பயங்கரமாக சண்டை வந்துடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுக்கிட்டே வந்திருக்காரு. திவாகரை பற்றியும் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. "நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு லூஸ்" அப்படின்னு பேசுகிறாரு. பட் திவாகர் பண்ணதும் தப்பு தான். இப்போ கம்ருதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, "மச்சான் நீ நல்லவன் தான்டா, நீ ரொம்ப நல்லவன் தான்டா, நீ வேணால் டைட்டில் எடுத்துக்கோடா" அப்படின்னு சொல்லி சபரிநாதனை சொன்னது மட்டும் இல்லாமல், "இப்படிப்பட்ட ஒரு ஷோவே எனக்கு வேணாம், இப்படிப்பட்ட ஒரு இதுவே எனக்கு தேவையில்லை" அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் பிக் பாஸை தான் அவங்க குறை சொல்கிறாங்க. ஸோ, இந்த மாதிரி எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஷோவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரியாலிட்டியே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஷோவே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னா நீங்கள்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்? உங்களை மாதிரி எத்தனையோ ஆட்கள் வந்து பிக் பாஸோடைய வாய்ப்பு கிடைச்சிருமா? நம்மளுடைய லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போயிடுமா? அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம யார் அப்படிங்கிறத அந்த உலகத்துக்கு காமிச்சிடலாமா? அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பை கொடுத்து பிக் பாஸோடைய பேர் இவங்களே கெடுத்துக்க போகிறாங்க. பட் ஒன்று மட்டும் சொல்லுவேன், விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறாரு. நிஜமாக சொல்கிறேன், வச்சு செய்ய போகிறாரு கண்டிப்பாக. நாகார்ஜுனாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு தெலுங்கில். ஏதாவது இந்த மாதிரி கான்ட்ரவர்சியலாக பேசுகிறாங்க, ஷோவை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா, அங்கே பாருங்கள் கதவு ஓப்பனில் இருக்குது, கிளம்பிக்கிட்டே இருங்க அப்படின்னு போகிறாரு. அந்த மாதிரி தான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா வந்து பேசுவார். அதே மாதிரி தான் மோகன்லால். அவர் இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சீசனில் கூட அந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் பேசணும். பிக் பாஸ் அவர்கள் பெரிய வார்னிங் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஆதிரையெல்லாம் அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, பிக் பாஸ் அமைதியாகவே இருக்கார். ஆனால் பெரிய வார்னிங் இவங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீட்டுக்குள்ளே இருங்க, இல்லைன்னா வெளியே போயிட்டே இருங்கடா அயோக்கிய ராஸ்கலுங்களா அப்படின்னு சொல்லி பிடிச்சி கழுத்தை விட்டு தள்ளணும். அப்போ தான் இவங்களுக்கெல்லாம் அறிவு புத்தி வரும். என்னடா ஒரு ரியாலிட்டி ஷோ வந்திருக்கோம், இப்போ எத்தனையோ பேர் உள்ளே இருந்திருக்காங்க, 70 நாள் 80 நாள் அவங்களுடைய ஃபேமை வந்து வளர்த்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சண்டை அடிக்காமல் நேர்மையாக இருந்து அமைதியாக இருந்து அவங்களுடைய ரியல் கேரக்டரை வெளிப்படுத்தி இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இருந்திருக்காங்க, டைட்டில் கூட அடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன், அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பிக் பாஸ் ஷோவையே இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. குறை சொல்கிற ஓகே தான், அப்படி நீ குறை சொல்கிற ஆளாக இருந்தால் நந்தினி மாதிரி வாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நீங்கள் பேசினா சிறப்பாக இருக்கும். ஸோ, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.